Hi students, welcome to another video of Smartly Learn. In this video, let us see how to solve the 11th question in exercise 7.2. Integrate x divided by root of x plus 4. So integrating function வந்து x divided by root of x plus 4 dx. See, இது ஒரு ஸ்பெஷல் சம். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அப்புறம் நிறைய டைப்ஸ் நமக்கு வர்றதுக்கும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இன்டெக்ரல். இந்த பார்ட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு இங்க எக்ஸ் டைரக்ட்லி மேல இருக்கு. ஸோ அதை மிட்டிகேட் பண்றதுக்கு இதை எக்ஸ் பிளஸ் 4 மைனஸ் 4ன்னு நான் நியூமரேட்டரை மாத்துறேன். ஸோ பிளஸ் 4 மைனஸ் 4ன்னு போடும்போது the net fraction input fraction நான் எதுவுமே கை வைக்கல. just that இது additionக்கு டம்மியா plus 4 and minus 4 போட்டிருக்கோம். then divided by root of x plus 4 dx. so இந்த modificationக்கு அப்புறம் இதை நான் ரெண்டு விதமா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். so இது வந்து x plus 4 divided by root of x plus 4 minus 4 divided by root of x plus 4 dx. ஸோ இங்கே வந்து இதை ஒரு பார்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. ஸோ இது வந்து a டிவைடட் பை ரூட் ஏனா நமக்கு என்ன வரணும், ஆஃப்டர் டிவிஷன் இட் இஸ் ரூட் ஏ. அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ திஸ் வில் பிகம் இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 டிஎக்ஸ் மைனஸ் 4 இன்டூ நான் இதை வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ டிஎக்ஸ் டிவைடட் பை root of x plus 4. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூஷனுக்கு ட்ரை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷன் எடுத்துக்கலாம். So root of x plus 4 dx ன்றதுல see x plus 4 is equal to t அப்படின்னு நான் போட்டேன்னா dx will become actually dt. So இதோட substitution will be root t dt. So integrate பண்ணி முடிக்கும்போது இது t power 3 by 2 by 3 by 2. இந்த பார்ட்டுக்கு வந்து minus 4 into இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா this will become integral of x plus 4 to the power minus half dx இருக்கும். ஸோ இங்கேயும் இதே சப்ஸ்டியூஷன் போட்டா you would have actually got 4 into integral t power minus half dt இருந்திருக்கும். the same substitution. ஸோ இங்க modification எதுக்குமே தேவையில்லை. ஸோ after integration this will become 4t to the power half divided by half plus c. ஸோ இந்த ப்ராக்கெட்ல இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 2s எல்லாத்தையும் முதல்ல மேலே கூட்டு போயிடலாம். ஸோ 2 by 3 t to the power 3 by 2 minus இது மேலே போகும்போது it will become 8 t to the power half plus c. ஸோ எல்லாமே இப்போ tல இருக்கு. ஸோ we'll get it back to x. ஸோ ரெண்டு இன்டெகிரேஷனுக்குமே நமக்கு தேவை என்ன இருந்தது, x plus 4 தான் நம்ம டீன் போட்டோம். ஸோ the final answer will actually be 2 by 3 x plus 4 to the power 3 by 2 minus 8 into x plus 4 to the power half plus c. இது power half எழுதலாம், இல்லை simply root போட்டாலும் the answer will be the same. In the next video, we will see how to handle the 12th question in this exercise. Please extend your support to me by subscribing to my channel Smartly Learn. You can also reach out to me through my website www.smartlylearn.in for more practice worksheets. Thank you. See you in the next video. Bye.